பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொலவரி புகழ் அனிருத் ஆண்ட்ரியாவுடன் முத்த காட்சி பரபரப்பு, சிம்புவுடன் பீப் சாங் என அனிருத்தும் பரபரப்பையும் பிரிக்க முடியாது போல அந்த அளவுக்கு அவரை பற்றி சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தபடி உள்ளது. தற்போது ஒரு ஆபாச வீடியோ இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு அதில் இருப்பது அனிருத் என்றும் பரப்பப்பட்டு வருவதால் கடும் கோபத்தில் இருக்கிறார். அனிருத் இது குறித்து தனது ட்விட்டரில் உங்களது கண்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். தமிழ் திரைப்பட சங்கத்திற்கு வரும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் சென்னை உட்லாண்ட்ஸ் தியேட்டரில் நடைபெற உள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடைபெற உள்ள இந்த தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. தமிழகத்தின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாகி ஓடி வரும் படம் பைரவா போட்டிக்கு எந்த படமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் குடியரசு தின விடுமுறையொட்டி வெளியாக இருந்த படம் C3 சமீபகால சம்பவங்களால் போலீஸ் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்கியுள்ளது. இதனால் சூர்யா ஸ்ருதிஹாசன் நடிப்பில் ஹரி இயக்கியுள்ள C3 படத்தை வெளியிடுவது அவ்வளவு நன்றாக இருக்காது என டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கருதியுள்ளனர். எனவே படம் பிப்ரவரி மாதம் தள்ளி போயுள்ளது. C3 உட்பட வேறு எந்த படமும் வராத காரணத்தால் விஜயின் பைரவா படம் இந்த வாரமும் அந்தந்த தியேட்டர்களில் ஓடி வருகிறது. இதனால் கணிசமான வசூல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. விவசாயிகளுக்கு தொண்டு நிறுவனம் ஒரு படத்தின் முழு சம்பளமும் அளிக்கிறார் GV பிரகாஷ். மருத்துவ சீட் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வேந்தர் மூவிஸ் மதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 கோடி செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. நிபந்தனைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய மதன் தரப்பு முடிவு செய்துள்ளது. தனுஷ் எங்கள் மகன் என்று மேலூர் தம்பதியர் கதிரேசன் மீனாட்சி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி நடிகர் தனுஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மேலூர் நீதிமன்றத்தில் கதிரேசன் மீனாட்சி தொடுத்த வழக்கு அடிப்படை ஆதாரமற்றது என குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவிற்கு அவர்கள் பதில் தர கோரி வழக்கை பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நடிகர் அக்ஷய்குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் நான் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் தேசத்துக்காக தன் இன்னுயிரை விட்ட ராணுவ வீரர்களின் பெயர் மற்றும் அவரின் குடும்பத்தாரின் வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை வெளியிடுவேன். அவர்களுக்கு யார் வேண்டுமானாலும் உதவலாம். அந்த வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் எட்டும் பொழுது தகவல்கள் முற்றிலும் நீக்கப்படும் என்றார். லயன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான 5 பேர் கொண்ட ஆஸ்கார் இறுதி பரிந்துரை பட்டியலில் ஸ்லம்டாக் மில்லியனர் புகழ் தேவ் பட்டேல் இடம் பிடித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக ஆஸ்கார் விருது பட்டியலில் சிறந்த படம் உள்பட 14 பிரிவுகளில் லா லா லேண்ட் படம் இடம் பிடித்துள்ளது. வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் நடந்த அறப்போராட்டத்தை போலவே ஆந்திராவில் வரும் 26ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது மாநிலத்திற்கு சிறந்த அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரி விசாகப்பட்டினம் கடற்கரையில் போராட்டத்திற்கு சமூக வலைதளங்களில் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கு பவன் கல்யாண் தன்னுடைய பகிரங்க ஆதரவை தெரிவித்துள்ளார். இயக்குனர் அமீர் அளித்த பேட்டியில் சமூக வலைதளங்களில் போராட்டம் தொடர வேண்டும் என பரவும் செய்திகளை மாணவர்கள் இளைஞர்கள் நம்ப வேண்டாம். சில அமைப்புகள் தங்களுடைய சுயலாபத்திற்காக மாணவர்களை போராட்டத்திற்கு அழைக்கின்றனர். அவர்களை நம்பி மாணவர்கள் ஏமாற வேண்டாம். போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட 32 பேரை உடனே விடுவித்து வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றார். இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.